ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட பார்ட் 5 வீடியோ. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க நீங்கள், ஓகேவா? இந்த ரோவும் பார்த்துட்டீங்க, அப்புறம் இந்த ரோவும் பார்த்துட்டீங்க, அண்ட் அந்த ரோவும் பார்த்துட்டீங்க, ஓகேவா? இப்போது இந்த ரோ பார்க்கணும், சென்டராக இருக்கிற ரோ. இதில் ஒரு கருவேப்பிலை மரம் வச்சுருக்கேன். இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் இருக்குங்க. இப்படியே தான் இந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா மாதம் எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் பொடிக்கிறதுக்கு இந்த மரத்துலேருந்து தான் இலைகளை வெட்டி காய வச்சு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு காய வச்சுட்டு அதை யூஸ் பண்ணுறது சமையலுக்கு. அப்புறம் இது ஒரு முல்சீத்தா, ஒரு 5 இயர்ஸ் இது விதை மூலம் வளர்ந்தது. இப்போ தான் ஒரு காய் வந்திருக்குது. ஸோ இது நல்ல ஒரு 7 ஃபீட்டுக்கு வளர்ந்துருக்கோம். மேலேயே நான் பூசணி கொடிகளும் இதுவும் புடலாய கொடியும் வந்து ஓடிட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது யாங்கிலாங்கி செண்பகம், அதாவது ஹைப்ரிட் மனோரஞ்சிதமா அது. அப்புறம் இது க்ரீன் வாட்டர் ஆப்பிளுங்க. இந்த மரம் வந்து க்ரீன் வாட்டர் ஆப்பிள். போன வருஷம் காய்ச்சிது, ஆனால் இந்த வருஷம் இன்னும் காய் வரல. இது பார்த்திங்கன்னா ஜில் செரின்னு சொல்லுவாங்க. செரியிலேயே ஸ்வீட்டஸ்ட் செரி இந்த பிளான்ட்டு, அதோட இது செடி. இது வந்து பிக்னி ஃப்ரூட்டு, ஓகேவா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, இப்போ தான் அதுலேயும் பூக்கள் வருது. இது பிக்னி ஃப்ரூட்டு. அப்புறம் இங்கே ஒரு இலந்த மரம் இருக்குது. இலந்த மரம் மட்டும் நான் ஒரு 4-5 வச்சுருக்காங்க, 4-5 வெரைட்டி இருக்குது. இது டிசம்பர் ஒயிட் கலர். இது வந்து ஜிசி பிளான்ட்டு பிளாக்கு. இது வந்து நாட்டு ரோஸுங்க. இதுவுமே ஒரு 6.5 ஃபீட்டுக்கு வளர்ந்துருக்கும். மழை நேரம் வந்த அப்புறம் தான் ப்ரூன் பண்ணி விடணும். இது பன்னீர் ரோஸு, இதுவுமே ப்ரூன் பண்ணி விடணுங்க. இது அவகோடா, இது விதை மூலம் வந்தது. காய்க்குமான்னு தெரியல, மண்ணில் நடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம மண்ணில் நட்டுடலாம் அதை. இது பார்த்திங்கன்னா பீச், அந்த பிளான்ட்டு. ஸோ இன்னும் பூ வரல, ஆனால் நல்லா வளர்ந்துட்டுருக்குது. அப்புறம் இது நம்ம காட்டு சூரியகாந்தி. இது வந்து அரளிப்பூ, அதாவது பிங்க் கலர் ஆர் சம்திங், அதுவும் அது. ஸோ இப்போ வந்து ஓவராலாக இது கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுதான் கீழே இருக்கிற வியூ. அப்படி திரும்பினாலும் இடிக்கும், இப்படி திரும்பினாலும் இடிக்கும். இடி வாங்காமல் பத்திரமா வேலை பார்க்கணும். நமக்கு சேதாரம் ஆனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு சேதாரம் ஆகிடக்கூடாது. அதனால் அப்படியே எப்படி சொல்கிறது, கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வெளியில் வருவேன். கொஞ்சம் ஃபெர்டிலைசரெல்லாம் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? வாங்க அப்படியே நம்ம மாடியை நோக்கி பயணிச்சிடலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே நான் அல்லி பாண்ட் ஒன்று வச்சுருக்கிறேன். இது நான் இப்போது கிச்சனுக்குள்ளேருந்து, இதுதான் கிச்சன் டோரு. கிச்சனுக்கு வெளியில் அது கார்டன். காலையில் எழுந்திரிச்ச உடனே குட் மார்னிங் சொல்லிவிட்டு இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணுறதுங்க. மழை பெய்யும்போது ஒரு கப் காஃபியோட இந்த கிச்சன் வாசலில் ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு அந்த மழையை ரசிச்சுட்டு காஃபி குடிக்கும்போது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா?
ஸோ இதுதான் நம்மளோட படிக்கட்டு. ஏறி என்ட்ரன்ஸில் ஒரு மணி பிளான்ட் இருக்கும். இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டு. இது ஃபுல்லாகவே நான் வந்து 5 கிலோ அரிசி பேக்கில் செருகழகு நட்டுருப்பேங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வெயில் வரும், அதனால் இந்த இடத்துல நான் இந்த செடிகளை வச்சுருப்பேன். ஏன்னா எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த. ஸோ என்கிட்ட இருக்கிற கள்ளி வகைகள் இது அரச மரம். இது நம்மளோட ஃபுட்பால் பிளான்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கொஞ்சோண்டு இடம், அந்த இடத்துல அங்கங்கே சதறி கிடந்த டிசம்பர், ரெட் கலர் டிசம்பர் விதைகளெல்லாம் செடிகளெல்லாம் ஒன்றா பிடுங்கி ஒரு இதில் நட்டுருக்கிறேன். கூடவே இந்த ஹேங்கிங் பாட்டு. ஓகேவா? ஸோ இது ஆலமரம். நல்லா இருக்கா? இதெல்லாம் தானாக முளைச்சதுங்க. அதை தனியாக பிடிங்கி நான் நட்டுருக்கிறேன். இது பெட் ரோஸு. இது விதை போட்டு வளர்ந்த அடீனியம். இது அடுக்கு செடியிலேருந்து விதை வந்து அதில் நிறைய போட்டுங்க, ஆனால் இந்த 2 செடி தான் வந்தது. இது அங்கங்கே கொஞ்சம் புதினா வச்சுருப்பேங்க வாசனைக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, மீதி வீடியோவை மாடியிலேருந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நம்மளோட பார்ட் 5 தான் நினைக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 6 கண்டினியூ பண்ணுறேன்.